அப்போ இந்த ஆன்லைன்லயே அப்பன் ஏதோ ரேடியோ கேட்கலாம்னு மாமா சொன்னவர். அது எப்படி அப்பன் ஒரு அந்த அந்த ஏதோ டவுன்லோட் பண்ணிட்டு போறியே ரேடியோவை? ஆ அப்ப நான் வெளியில போறேனப்பா. அப்போ ஒரு ஒரு 5 நிமிஷம் தானே அப்போ எடுக்கும், அது சின்ன வேலை தான். அவன் போயிட்டு வந்து செய்தாரன். ஏனடா ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டியே? அப்ப கீழே நிக்கணுமாப்பா, எனக்கு லேட்டா போயிட்டு. இன்றைக்கு எனக்கு இதை செய்து தராம நீ வெளியில போறே இல்லை, அவ்வளவும் தான், வேற கதை வேண்டாம். இப்போ வந்து கேக்குறீங்க? காலம் ஃபுல்லா விட்டு தானே இருந்தேன், நான் கேட்டிருக்கலாமே. இல்ல இல்ல எனக்கு டைம் இல்ல, இப்ப செஞ்சேன்டா செஞ்சு அப்படி இருந்துருவேன். அப்படியே நான் போகணும், கீழே நிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நான் போறேன். அங்கடா போற? நில்லிங்க. எனக்கு இல்ல, நான் இப்ப செய்ய மாட்டேன் லேட்டா போயிட்டு. இப்போ வந்து சொல்லுங்க, எனக்கு காலம் ஃபுல்லா விட்டு தான் இருந்தேன். நான் சொல்றேன், இன்றைக்கு நீ போறே இல்லை, செய்ய வந்தது இருக்கு. இப்ப என்னால ஏலாது. என்னடா சொன்ன நீ? அப்பாடா, தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. ஐயோ, பச்சை குழந்தை இன்னும் பாலூத்தி வளர்த்து பாலை குடிச்சு பிட்டு பாம்பாக கொத்துதடி. இப்ப என்னத்துக்கு ஓவர் ஆக்டிங் பண்றீங்கப்பா? சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சு எங்க முறையிடலாம். அது பரவாயில்ல, என்னால இயலாது. காவிரி கங்கை ஆறுகள் போல கண்களும் இங்கே நீராட